friends, welcome to HMS Kitchen. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு குட்டியா கியூட்டான ஒரு ஈஸ்டர் vlog தான் பார்க்க போறோம். எங்க வீட்ல ஈஸ்டர் வந்து இந்த வருஷம் எப்படி போச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் ஒரு சின்ன வீடியோவா வந்துட்டு மார்னிங் டு ஈவினிங் அது வந்து ரொட்டீன் மாதிரி அது மட்டும் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் சின்ன வீடியோ பட் நல்லா இருக்கும். ஓகேயா, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன்ல எடுத்தேன். ஜெயச்சந்திரன்ல இது வந்து 500 தான். இதுலேயே வந்து வேரியஸ் கலர்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த கலெக்ஷன் இருக்கான்னு தெரியல எனக்கு. சப்போஸ் இந்த சரௌண்டிங்கில் இருக்கீங்க பள்ளிக்கரணை அப்படின்னா வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆஃபீஸ் வியராகவும் நல்லா இருக்குது, எத்னிக் வியராகவும் நல்லா இருக்குது. சிம்பிளாக இருக்கனால ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக சூப்பராக இருக்குது. அந்த குட்டி தான் இன்னைக்கு எங்களோட ஈஸ்டர் ட்ரெஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஏர்லி மார்னிங் சர்ச் இருந்துச்சு. சர்ச் போயிட்டு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈஸ்டர் அப்படிங்கிறனால நம்ம கேரளா ஸ்பெஷல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து இதில் இட்லி கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து வேக வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்ல, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடணும். இது ரொம்ப இன்னும் ஓவர் சாஃப்ட் ஆகிடும். இது கூட வந்து தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டூ பண்ணியிருக்கேன். இஷ்டுன்னு சொல்லி பழகிடுச்சு. சிக்கன் ஸ்டூ பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, சிக்கன்லாம் போட்டு இது வந்து ப்ரெட்டு சிக்கன் ஸ்டூ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இன்னொரு நாள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக போடுறேன். இன்றைக்கி விலாகுங்கிறனால நான் எதுவும் எப்படி எடுக்கிறது பண்ணுறதுன்றதுல நான் போடலை. இது வந்து நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி, அப்பம், ஆப்பம், இடியாப்பம், ப்ரெட்டு எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து மேலார அப்படி எடுத்து இது பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலில் பண்ணுறது ஸ்டூ. இது மட்டன்லேயும் பண்ணலாம். ஓகே, அதை எடுத்து சூடாக ஊற்றிட்டு அப்படியே அவனை பிச்சு ரொம்ப சூடாக இருக்குது. அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் மத்தியானத்துக்கு பிரியாணி ஆச்சாயா? ஆமாடா. ஓகே, பிரியாணி, சிக்கன் பிரியாணி. அது வந்து இச்சாயாவோட செக்ஷன், அதனால அவங்க பார்த்துக்குவாங்க. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. பாஸ்மதி ரைஸ்லலாம் பண்ணலைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரியாணியே பிடிக்காது. இச்சாயா வைக்கிற பிரியாணி மட்டும்தான் பிடிக்கும். அதுலேயும் பாஸ்மதி ரைஸ் சுத்தம். அதனால் நாங்கள் வந்து எப்போவுமே வீட்டில் பண்ணுற ரைஸில் தான் பண்ணுவோம் பிரியாணி. ஸோ பிரியாணி அண்டு 65 சிக்கன் 65, அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறமா நம்ம காலையில் வச்ச சிக்கன் ஸ்டூ. இதான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாம் வந்து ஈஸ்டர் ஸ்பெஷல் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் ஸ்பெஷல் அப்படின்னு எப்போ ஆகும் அப்படின்னு நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே, அதுவும் நம்ம 90s கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு அப்பா அம்மாலாம் ஒரு படம், கண்டிப்பாக வந்து பெரிய செலிப்ரிட்டிஸோட படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அதனால வந்து அன்றைக்கி வீக்கெண்டாக இருக்கும், ஹாலிடேவாக இருக்கும். அதனால் ஃபேமிலியாக போயிட்டு படத்துக்கு போனால் தான் அந்த ஃபெஸ்டிவல் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதே தான் நாங்களும் இன்றைக்கி பண்ண போகிறோம். நாங்களும் வந்துட்டு ஒரு படத்துக்கு போக போகிறோம் இப்போ ஜாலியாக. ஆனால் என்ன, நாங்கள் வந்து ஒரே படத்தை வந்து இப்போ 2வது டைம் போனாட்டாதீங்க. என்ன ஆயிடுச்சு, நாங்கள் என்ன படத்துக்கு போகிறோன்னா சச்சின் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் சச்சின் எப்போ முந்தா நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து சச்சின் பார்த்தோம். நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டே போன தேட்டரில் வந்து இவங்களுக்கு நல்லா வைப் பண்ணணும், டான்ஸ் எல்லாம் ஆடணும்ட்டு போனாங்க. ஆனால் அங்கே தேட்டரில் வந்துட்டு ஸ்டார்டிங் சாங் வந்து ஆட விடலை. திரும்பி பார்த்தா வந்தப்ப அங்க தியேட்டர்ல ஆடக்கூடாது சொல்லிட்டாங்க. எல்லாரும் போனதே வைப் பண்றது தான், ஆடக்கூடாதுன்ட்டாங்க. இது கேட்டா இவ்வளவு மெனக்கெட்டு போனோன்னு ஆடக்கூடாதுன்னு சொன்னதும் பார்த்தா கண்ணுல தண்ணி வச்சுண்டால் அழுதுட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா ஸோ உடனே திருப்பி வந்து இன்னொரு சென்னையிலே ரொம்ப பெரிய தேட்டர் ஒன்றில் புக் பண்ணி படம் என்ன பார்க்க விடாம நான் படம் பார்க்காம உட்காந்து அங்கேயே வந்து இன்னொரு ஷோக்கு புக் பண்ணி இப்போ வந்து நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அதனால
அங்க போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பாக்குறோம். சோ இன்னைக்கு நானும் அதே மாதிரி இங்கேயும் ஆட விட போறது இல்ல. ஆனா பட் அங்க வந்து அதுக்கப்புறம் ஆட விட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாங் ஆட விட்டாங்க. டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் வாடி வாடி சாங் வந்து ஒன்ஸ் மோர்ல வேற போட்டு விட்டாங்க. நான் அப்பவே நினைச்சேன் அடடா அவசரப்பட்டுட்டியே செவ்வாழைங்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. அதுதான் இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கு. 3 மணி நேரம் தான் இருக்கு எங்களுக்கு. அதனால இல்ல இந்த மாதிரி நாங்க ரீ ரிலீஸ் வரும்போதெல்லாம் வந்து ஒரு வைப் பண்ணுவோம். ஆமா இதே மாதிரி நாளைக்கு இங்க ஏதோ தியேட்டர் மிஸ் ஆயிடுச்சு அங்க கூட. ஆமா அங்கதான் போட்டாங்க. அவ்வளவு தியேட்டர் உன்னை வந்து தியேட்டர்ல கொண்டு போய் கட்டி போட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி திரும்ப பார்க்கறோம். தளபதி படம் தான் பாக்குறோம். அப்புறம் என்ன இன்னைக்கு ஒரு படத்துக்கு அப்புறம் ரீ ரிலீஸ் எல்லாம் மிஸ் பண்ண அப்புறம் நமக்கு வேற வாய்ப்பு இல்லை. அதனால வந்துட்டு இந்த இன்னும் வரும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாள் ஓடும் தெரியல. சரி போலாம், திருப்பி போலாம். இன்னைக்கு சூப்பரா இருக்கும். அது சண்டேங்கிறனால சமயம் இன்னும் கூட்டமா இருக்கும். அதனால போறோம். ஓகே ஓகே அங்க போயிட்டு அது என்ன தியேட்டர் அப்படிங்கறத நான் உங்களுக்கு நாங்க காமிக்கிறேன். வா டைம் ஆச்சு. வா ஒடியா என் பிள்ளை நான் வைப் ஆனா என் பிள்ளையும் சேர்ந்து வைப் ஆயிடுவா. ஏரிஸ்மா சரி வா போகலாம். டைம் ஆச்சு. ஒடியா தங்கம் இது என்ன சோஃபா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க? போகலாம். மாட்டிக்கினாரு ஒருத்தர். அவர் காப்பாத்தலையே கருத்தர். ரோஹிணி தியேட்டர் வந்திருக்கோம் நாங்க. சும்மா அப்படியே
Just